வெல்கம் டு ரெயின்போ ஸ்டடி சர்க்கிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி. ஸோ ஒரு 1 வீக்காக நம்ம சேனலில் வீடியோ போட முடியல. ஸோ நியூ இயர் வந்துருச்சு. ஸோ ஜனவரி 12ஆம் தேதி குரூப் 2 ரிசல்ட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஜஸ்ட்டு 11 டேஸ் தான். ஸோ இந்த வீடியோ கூட போகிறதுக்கு வந்து டிலே எடுத்ததுக்கு ரீசனும் அதுதான். ஏன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் நம்ம ரொம்ப ஹைப் பண்ணி கடந்த காலங்களில் வந்து நம்ம ரிசல்ட்டு தள்ளி போயிட்டு தான் இருக்குது. அதனால தான் நம்ம பெருசாக நம்ம வீடியோ லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக நாங்கள் வீடியோ போடலை. ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு குரூப் 2ல என்ன அப்டேட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி இன்க்ரீஸ்னு சொல்ல முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்க்ரீஸ்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ரிவைஸ்டு. பாதி வேக்கன்சி வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட் அண்ட் ஒரு சில துறைகளில் வேக்கன்சி குறைச்சிருக்காங்க, ஒரு சில இதில் அதிகப்படுத்தியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு கடைசியாக வந்த குரூப் 2 பற்றிய அப்டேட்டு. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஜனவரி 12ஆம் தேதி ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ரிசல்ட் குரூப் 2 இன்டர்வியூ மட்டும் வருமா இல்லை நான் இன்டர்வியூ மட்டும் வருமாங்கிறது ஜனவரி 12 வந்தால் தான் தெரியும். மேக்ஸிமம் மோர் பாசிபிலிட்டி இன்டர்வியூ போஸ்ட் வரதுக்கு மட்டும்தான் வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான லிஸ்ட்டை விட்டு இன்டர்வியூ நடத்திட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு மீதி இருக்கவங்களெலாம் சேர்த்து ஒரு கவுன்சிலிங் வச்சா தான் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரங்களில் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான லிஸ்ட்டு வர்றதுக்கு தான் சாத்தியம். அது இல்லாமல் இப்போ ஒரு சில பேர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா 2 லிஸ்ட்டையும் வந்து ஒன்றா விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஜஸ்ட் இன்னும் ஒரு 11 டேஸ் குரூப் 2 ரிசல்ட்டு வரும்னு நம்புகிறோம். இல்லை ஜனவரி 12 இல்லை திரும்பி தள்ளி போகுதான்னு தெரியல. மேக்ஸிமம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, விட்டுருவாங்க. அட்லீஸ்ட் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டாவது விடுவாங்கன்னு நம்புகிறோம். ஸோ இந்த லாஸ்ட் அப்டேட் ஃபார் குரூப் 2 என்னென்னா வேக்கன்சி இன்க்ரீஸ்டுன்னு இருந்தது. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம், எவ்வளோலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு இந்த பேப்பரில் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது நாங்கள் எழுதியிருக்கோம், ஒவ்வொரு போஸ்ட்டும் எவ்வளோலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நமக்கு இப்போ குரூப் 2 எக்ஸாம் அப்படின்னு ஒன்று கால்ஃபர் பண்ணதில் இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன அப்டேட்டு அதாவது ரிலேட்டட் டு வேக்கன்சிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 2 வருஷம். 23/2/2022 பிப்ரவரி 23ஆம் தேதி 2002 விட்டாங்க. இப்போ அடுத்து 2024 பிப்ரவரி வரப்போகுது. ஸோ இதில் வந்து இதுதான் வேக்கன்சி. அப்போ விடும்போது இவ்வளோ தான் வேக்கன்சி இருந்துச்சு. மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ வேக்கன்சி பார்த்தா 5413 இருந்துச்சு. இது ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு. அதாவது நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று விடுறப்போ இருந்த வேக்கன்சி, இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ வந்து எல்லாம் சேர்த்து 5413 இருந்துச்சு. அதில் வந்து இன்டர்வியூ போஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 116 போஸ்ட் இருந்தது. இது நோட்டிஃபிகேஷன் விடுறப்போ ஓகேங்களா? அதுக்கடுத்து செகண்டாக வந்து இந்த 19/5/2022 அதாவது மே மாதம் இப்போ எக்ஸாமுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு விட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிவைஸ்டு இப்போ விட்டாங்களா, அதே மாதிரி ரிவைஸ்டாக ஒன்று விட்டாங்க. இந்த வேக்கன்சியில் ரிவைஸ்ட் பண்ணுறோன்னு விட்டாங்க. அதான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனிச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2023 வந்து 9வது மாதம் செப்டம்பரில் வந்து ஒரு விட்டாங்க. அதாவது இந்த செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் 29 வேக்கன்சி இருந்தது ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் அப்போது. அதை வந்து 19 ரெடியூஸ் பண்ணாங்க. ஓகே, இதான் நிறைய சேனலில் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதனால் இப்போ வந்து மட்டும்தான் பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். செரிகல்ச்சர் பட்டு வளர்ச்சித்துறை, சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து இப்போ இது 3 முடிஞ்சுங்களா? இப்போ லாஸ்ட்டாக விட்டது தான் இது. இப்போ டிசம்பர் 24ஆம் தேதி விட்டது தான் இது. இப்போ நிறைய பேர் என்ன டவுட்னா, இது மட்டும்தான் வேக்கன்சியா சார்னு கேட்குறாங்க. இதில் இருக்கிறது மட்டும்தான் வேக்கன்சியானு நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஜஸ்ட்டு ரிவைஸ்டு. எந்தெந்த வேக்கன்சிலலாம் மாற்றம் இருக்கோ அதை மட்டும்தான் இப்போ இவங்க வந்து ஒரு அறிக்கை மாதிரி, ஒரு ஆடண்டம் மாதிரி விட்டுருக்காங்க, சரிங்களா? இது இல்லாமல் இன்னும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அது வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். அதாவது நீங்கள் குரூப் 2 வெப்சைட் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷனுங்கிறது இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நோட்டிஃபிகேஷன். பிப்ரவரி 23, 2022 வந்து தான் நோட்டிஃபிகேஷன். இதில் இருக்க எல்லா வேக்கன்சியும் இருக்கும். இதில் எதுலலாம் மாற்றங்கள் இருக்கோ அதெல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக விட்டுருக்காங்க. இது இன்னும் கூட இன்னொரு அடண்டம் வந்து வரலாம். அடண்டம்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஏதாவது அவங்க நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்களோ அதுதான் ஆடண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் இப்போ ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை கவுன்சிலிங் அந்த டைமில் கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த இது உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் புரியாது, ஏன்னா இதில் இன்க்ரீஸ் ஆனது இல்லை டிக்ரீஸ் ஆனது மட்டும்தான் இதில் இருக்கும். நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிறப்ப
நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம், அதை பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. 24/12/2023 டிசம்பர் 24 நம்மளுக்கு ஒரு நியூ இயர் பரிசாக டிஎன்பிசி வந்து குரூப் 2வில் வந்து வேகன்சி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஆடனம் விட்டாங்க. ஒரு நல்ல விஷயம் தான். ஓவராலாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஆனால் ஒரு சில இதில் குறைச்சிருக்காங்க. அவங்க வந்து ஃபார் நிர்வாக வசதிக்காக குறைச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ எதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எதில் குறைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க, ஒரு சில இதில் குறைச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போஸ்ட்டில் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறது 2லேருந்து 4 மாறி இருக்குது. ஓகேங்களா? ஓகே. சப் ரெஜிஸ்டர் கிரேடு 2 17 போஸ்ட் இருந்தது, 26 மாறி இருக்குது. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் 48லேருந்து 56 மாறி இருக்குது. ஸோ ஆல்ரெடி இன்டர்வியூ போஸ்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் அப்போ 116, அதுக்கப்புறம் விட்ட ஒரு 3 ஆடனமில் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து 121 மாறுனுச்சு. இப்போ இன்க்ரீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 137 இருக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்து நான் இன்டர்வியூ போஸ்ட். இப்போ இதுதான் வேக்கன்சின்னு நினச்சி நம்ம இருக்க வேணாம். இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு இன்னும் ரிசல்ட் விடுறதுக்கு ஒரு 1 டே 2 டே முன்னாடி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சின்னு ஒன்று விடுவாங்க. அது பார்த்தா நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியா தெரியும். அதாவது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இருக்குது, எந்தெந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறது, நம்ம உமனுக்கு எவ்வளோ இருக்குது, பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ இருக்குங்கிறது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சியில் இருக்கும். அது வந்து நமக்கு இன்னும் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நான் இன்டர்வியூவில் பார்க்கும்போது முனிசிபல் கமிஷனர் கிரேடு 2 9 போஸ்ட் தான் இருந்தது. இப்போ வந்து 30 போஸ்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 21 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி 288 + 3 இருந்துச்சு. இப்போ 291. இந்த 3 அப்படிங்கிறது ஸ்பெஷல் கேட்டகரி இல்லை கேரி ஃபார்வர்ட் வேக்கன்சி இந்த மாதிரி இருக்கும். ஸோ 288லேருந்து 291 ஆயிருக்கு. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் 38லேருந்து 45 ஆயிருக்கு. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த போஸ்ட் வந்து 40 இருந்துச்சு. இப்போ 39 வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு இப்போ ஒன்று தான் இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் இன் கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து 4 இருந்தது, 15 ஆயிருக்கு. ஓகே. அடுத்து இப்போ வந்து இது வந்து இப்போ ஒரு சில போஸ்ட் முடிஞ்சு இப்போ அசிஸ்டன்ட் போஸ்ட் பார்க்குறோம். அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட். இப்போ குரூப் 4 ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகிருப்பீங்க. இது அசிஸ்டண்ட் அடுத்த ப்ரொமோஷன், அதாவது சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ கோயம்புத்தூரில் வந்து 19லேருந்து 24, கடலூர் 10லேருந்து 13, திண்டுக்கல் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2லேருந்து 4, செங்கல்பட்டு 32லேருந்து 43, கன்னியாகுமரி 8லேருந்து 9, கரூர் 10லேருந்து 15, மதுரை 5லேருந்து 7, நாகப்பட்டினம் 13லேருந்து 21, பெரம்பலூர் 9லேருந்து 11, புதுக்கோட்டை 2லேருந்து 10, ராமநாதபுரம் 5லேருந்து 10, தஞ்சாவூர் 2லேருந்து 12, நீலகிரி ஊட்டியில் வந்து 18லேருந்து 21, திருவள்ளூர் 26லேருந்து 31, திருவண்ணாமலையில் இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்து போஸ்ட் கிடையாது. இப்போ 2 போஸ்ட் வந்து 2 அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து வேக்கண்ட் இருக்குது. அடுத்து திருவாரூர், ஏன்னா திருவாரூர் வந்து 15 24. இதை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வேக்கன்சி இருக்குது, அவங்க காட்டுறது இல்லை. இப்போ இன்னுமே இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லா ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், டைப்பிஸ்ட்டாக இருக்கட்டும், அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் வேக்கண்ட் இருக்குது. பட் ஆனால் அதை வந்து ஒரே அடியாக நிரப்புறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த எக்ஸாமில் நிரப்புனாங்க. இப்போ இந்த திருவண்ணாமலை ஃபார் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை நோட்டிஃபிகேஷன் அப்போ கிடையாது, இப்போ அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து இந்த இதிலே ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், இதே மாதிரி சேஞ்சஸ் வந்து ரொம்ப இல்லைன்னா கூட ஒரு 50 100 இந்த மாதிரி ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் எக்ஸாம் ரிசல்ட் விடுவாங்க, அதுக்கடுத்து கவுன்சிலிங் நடத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் மாதங்கள் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு, கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான், இப்போ இந்த பேஜில் இருக்க இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் வேக்கண்ட் இருக்குங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் முன்னாடியே சொன்னேன், மாற்றம் உள்ளது. எதுலையாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இல்லை ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் புதுசாக உருவாக்கியிருக்காங்க, புதுசாக காட்டியிருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு வேக்கன்சி குறைச்சிருக்காங்கன்னா மட்டும்தான் இந்த அடெண்டமில் இருக்கும். இப்போ இதில் இல்லாமல் இப்போ எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதில் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இல்லை. இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு 10 வேக்கன்சி இருக்குது, அந்த 10 ரிமைண்ட் இப்பயும் 10 தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அது இந்த ஆடெண்டமில் வந்திருக்காது, அது நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து ஐயோ நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இல்லையா அப்படிலாம் நினைக்க வேணாம். அப்படி உங்களுக்கு இருக்கிறதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். நோட்டிஃபிகேஷனையும் இந்த கடைசியாக வந்து ஆடெண்டமையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். புரிஞ்சுங்களா? ஓகே. ஏதாவது டவுட்னா கூட கேளுங்க, நான் இருக்கா இல்லையா கூட நான் பார்த்து கூட சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. அடுத்து அசிஸ்டன்ட் இன் ரூரல் டெவலப்மெண்ட் காஞ்சிபுரத்தில் வந்து 5லேருந்து 2 குறைச்சிருக்காங்க. நாகப்பட்டினம் 14லேருந்து 7 குறைச்சிருக்காங்க. செங்கல்பட்டு 15லேருந்து 18 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
மயிலாடுதுறை வந்து 7 போஸ்ட் மயிலாடுதுறையில் கிடையாது. இப்போ மயிலாடுதுறையில் 7 போஸ்ட் உருவாக்கியிருக்காங்க. மீன்ஸ் இந்த எக்ஸாம்லேயே அதை எடுக்க போகிறாங்க ஆள். அடுத்து அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட். இது மாதிரி இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பார்த்தோம். இதுக்கு அடுத்து வேறு டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தான் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 464 566 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் 114 122. ரெஜிஸ்ட்ரேஷன் 18 132, கிட்டத்தட்ட 114 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அசிஸ்டன்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். அடுத்து அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டோர் கீப்பரின் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங் 146 170 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐவேஸ் டிபார்ட்மெண்ட் 141 182 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரி மற்றும் வெட்டினரி சர்வீஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து 20 போஸ்ட் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்து அறநிலைத்துறையில் வந்து 169 188 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்கூல் எஜுகேஷன் 438 481. ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் 57 48 குறைச்சிருக்காங்க, 9 குறைச்சிருக்காங்க. சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் சமூக நலத்துறை இதில் வந்து பார்த்திங்கன்னா 91 புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு பேக்வேர்ட் கிளாஸ் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இது வந்து துறை கிடையாது, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை கிடையாது, இது வந்து டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இதில் வந்து 2 போஸ்ட் இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் லா அண்ட் ஃபினான்ஸ். இந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா செக்ரட்டரியேட்டில் தான் இருக்கும், சென்னையில் தான் இருக்கும், தலைமைச் செயலகத்தில் இருக்கும். 118 143, கிட்டத்தட்ட ஒரு 25 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். டிஎன்பிசியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருந்தீங்கன்னா இந்த போஸ்ட் நீங்கள் எடுக்கலாம். 104 112 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டமன்றம், அங்கே உங்களுக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுக்கணும்னு ஆசை இருந்தீங்கன்னா எடுக்கலாம். 3 5 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இன்டர்வியூ வந்து மொத்தம் 5978. மொத்தமாக எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல குறைச்சிருக்காங்க, நிறைய இடத்துல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் சேர்த்து இப்போ 581 வேகன்சி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது கொஞ்சம் ஒரு பெரிய விஷயம் தான். 500 போஸ்ட்டுங்கிறதுலாம் பெரிய விஷயந்தான் ரொம்ப. ஸோ மொத்தமாக இப்போ வந்து 6115 வேகன்சி இருக்குது. 5978 நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் 137 இன்டர்வியூ போஸ்ட்டும் சேர்த்து ஆக மொத்தம் 6115 இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து இப்போ 137 போஸ்ட்னா 1:2 ரேஷியோவில் குரூப் 2 இன்டர்வியூ லிஸ்ட்டுன்னு ஒன்று ஃபஸ்ட்டு விடுவாங்க. விட்டுட்டு இன்டர்வியூ வந்து ஒரு 1 வீக்கில் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா இன்டர்வியூ போஸ்டிங், அதுக்கடுத்து ஒரு 1 வீக்கில் இன்டர்வியூ ஃபில் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளே, இப்போ இன்டர்வியூ லிஸ்ட்டு வந்து ஒரு 20 டேஸ்க்குள்ளே வேகமாக பண்ணாங்கன்னா 20 டேஸ்க்குள்ளே அடுத்து கவுன்சிலிங் லிஸ்ட் குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் லிஸ்ட் வந்து விடலாம். பட்டு எல்லாம் டிஎன்பிசி கையில், எல்லாம் அவன் கையில் இருக்கிற மாதிரி எல்லாமே டிஎன்பிசி கையில் தான் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஜனவரி 12 இந்த ஜனவரி மாதம் வந்து ஜனவரியில் இந்த நியூ இயர் 2024 எல்லாத்துக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதத்தோட தொடக்கத்தில் இன்னும் 10 நாளில், இன்னும் இந்த வெள்ளி இல்லாமல் அடுத்த வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்டு வந்துடும், இவ்வளோ உறுதியாக டேட்டோடு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப தள்ளி போட மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். பார்ப்போம், பொறுத்து இருந்து. அப்புறம் நம்ம சேனலில் வந்து கட் ஆஃப் வீடியோ போட்டுட்ருந்தோம். ஸோ இன்னும் ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து போட முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால. ஸோ வேறு நாட்களில் வந்து பிசிஎம் எஸ்டி எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு வந்து வீடியோ நாங்கள் போட்டுடுறோம். அந்த வீடியோஸ்லாம் வந்து விரைவில் போட்டுடுறோம். அதே மாதிரி டிஎன்பிசி பற்றி எந்த அப்டேட்னாலும் உங்களுக்கு உடனுக்குடன் சொல்லிடுறோம். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு இப்போ நான் எதாவது தப்பாக சொல்லியிருக்கேன், இல்லை எதாவது மிஸ்டேக் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, இல்லை எதை பற்றி டவுட் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம். நன்றி.